இன்றைய திருப்பாவைக்கும் இன்னைக்கு இவங்க வழங்கப் போகிற நாட்டிய நாடகத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. அது ஒரு இனிய ஒரு கோஇன்சிடென்ஸ்னே சொல்லலாம். இன்றைய திருப்பார்வை பாசுரத்தில் புள்ளும் சிலம்பினகான் பாடல் நமது பாலசுப்ரமணியன் ஐயா அருமையாக பாடினார். அதாவது அரி என்ற பேரறவும் கேட்டிலையோ, முனிவர்களும் யோகிகளும் துயிலெழுந்து ஹரி ஹரி என்று முழங்கும் ஓசை கேட்கவில்லையா என்று ஆண்டாள் கேட்கிறார். இன்றைக்கு நமது குழுவினர் வழங்கக்கூடிய நடன நிகழ்ச்சியிலையும் ஒரு முனிவருக்கும் ஒரு யோகிக்கும் இடையே நடந்த நிகழ்ச்சியான சம்பவம்தான். பரந்தாமன் பாதம் சேர்ந்த பாணாழ்வான், இசைவாணர்களாகிய பாணர் குலத்தில் உதித்தவர் பாணாழ்வார், திருப்பாணாழ்வார். அக்காலத்திய வழக்கப்படி கோவில் உள்ளே செல்ல முடியாதவர்கள். திருவரங்கன் மீது மாளா காதல் கொண்ட பாணர் கோவில் வாயிலிருந்தே மனக்கண்ணாலேயே அரங்கனை நினைந்து வழிபடுவார். அப்போது அவருக்கு அது மாதிரி ஒரு அரங்கனை லயித்து இருக்கிற ஒரு மனநிலையில் சுற்றுப்புறத்தில் யார் இருக்கிறார், யார் போகிறார், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவருக்கு தெரியாது. அவர் அரங்கனோட பக்தியில் அப்படி திளைத்து அரங்கனோட அப்படியே ஒன்றாக கலந்து இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பக்தர். அப்போ என்ன ஆகிறது, கோவில் அர்ச்சகரான லோகசாரங்கர், அந்த சமயத்தில் திருவரங்கம் கோவிலில் அர்ச்சகராக இருந்த லோகசாரங்கர் ஒரு நாள் காவிரி கரையில் நீராடி விட்டு வருகிறார். திருமாலுக்கு திருமஞ்சனம் செய்ய வேண்டும் என்று நீரை எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்போ வழியில் நம்ம திருப்பாணாழ்வார் திருமால் குறித்த தியானத்தில் அப்படியே லயித்து இருக்கிறார். லோகசாரங்கருக்கு கோபம் வந்து விடுகிறது. வழியில் இது மாதிரி ஒரு அப்போது தாழ்த்தப்பட்ட குலத்தில் இருந்த திருப்பாணாழ்வார் அவர் அங்கே வழியில் இருக்கார். இவர் குளித்து விட்டு ஸ்நானம் செய்துவிட்டு அரங்கனை மடியாக போய் பூசிக்கணும்னு ஒரு அவசரத்தில் இருக்கிற போது இவர் குறுக்க நிற்கிறார். அவருக்கு கோபம் வந்து விடுகிறது. ஸோ அவர் என்ன அப்போ பண்ணிடுறாருனாக்க, பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை எடுத்து அவர் மேலே வீசிடுறார். அது அவர் நெத்தியில் பட்டு ரத்தமாக கொட்டுகிறது. ஸோ திருப்பாணாழ்வார் நெத்தியிலிருந்து ரத்தம் குப்புன்னு கொட்டுகிறது. அவர் உடனே கோவில் இதை பார்த்துட்டு அவர் பூஜைக்கு நாழி ஆகிவிட்டது என்று கோவிலுக்கு சென்று விடுகிறார். அங்கே கோவிலில் போய் பார்த்தாக்க கருவறையில் நுழைகிற போது அங்கே அரங்கனின் நெற்றியில் ரத்தம் வழிவதை காண்கிறார். அப்போ தான் அவருக்கு தான் செய்தது மிகப்பெரிய பாகவத அபச்சாரம் என்கிறது அப்போது தான் அவருக்கு தெரிய வருகிறது. அரங்கனின் ஆணைப்படி, ஸோ அரங்கன்டேந்து ஒரு அசரீரி வடிவத்தில் வர ஆணைப்படி ஓடோடி சென்று திருப்பாணாழ்வாரை அவரை தொழுது வணங்கி அவரை தன் தோள் மேல் ஏற்றிக்கொண்டு அரங்கனோட கருவறைக்கு ஓடி வருகிறார். அந்நாள் வரை அரங்கனை நேரில் கண்டிராத திருப்பாணர் பாதாதி கேசமாக அரங்கனை கண்டு அணு அணுவாக ரசித்து பாடுவது தான் அமலநாதி பிரான். ஸோ அவர் இயற்றிய அமலநாதி பிரான். கருவறையில் நுழையும் பாணர் அரங்கனுடன் இரண்டர கலக்கிறார். இந்த பாணரின் பாடல்களின் ஊடாகவே இந்த காட்சிகள் அனைத்தையும் ஒரே பாகத்தில் நாட்டியமாக கொண்டு வருகிறார் நமது பத்மபிரியா பத்ரி அவர்கள். ரீதி முராரி நட்டுவாங்கம், வயலின் முகுந்த் சாம்ராஜ், மிருதங்கம் சூர்யா நம்பீசன், நாட்டியமாக்கல் பத்மபிரியா, இசையமைப்பு ரீதி. இன்றைய இரண்டாம் நாள் நிகழ்வை அருமையான இந்த நாட்டிய நிகழ்வோடு நாம் ஆரம்பிப்போம். பத்மபிரியா. தாம் தஜம் பனி பனி சங்கனி சா
sa ni pa sa ni pa ma sa ni pa pa ni sa ni pa ma ni pa ma ga pa ni sa ga ma ga ma ni pa pa ni sa ni ga sa ma ga sa ni pa ga sa ni pa ni pa ma sa ni pa ma ga ma pa ni sa 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 ga ma pa ni tam tajam pani pani sa ga ni sa ga sa ni pani pa ma ma ga ma ga pani tam tajam pani pani sa ga ni sa காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி கேட்டரும் முதர பந்தம் திருமார்பு கண்ட செவ்வாய் கேட்டரும் முதர பந்தம் திருமார்பு கண்ட செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்த வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்த பாட்டினால் கண்டு வாழும் பாடத்தாள் பரவினோமே பாட்டினால் கண்டு வாழும் பாடத்தாள் பரவினோமே காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி கேட்டரும் முதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டவில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாடத்தாள் பரவினோமே பாட்டினால் கண்டு வாழும் பாடத்தாள் பரவினோமே பாடத்தாள் பரவினோமே
விமலன் விண்ணவர் போல் விரையார் பொழில் வேங்கடவன் விமலன் விண்ணவர் போல் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளனவும் கின்றதே கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளனவும் கின்றதே கமலனார் தேவிராய் அடியார்க்கென்னை ஆட்படுத்த உவந்த உள்ளத்தனை உலகம் அளந்தண்டமுற உவந்த உள்ளத்தனை உலகம் அளந்தண்டமுற நிவந்த நீழ்முடியன் அன்ற நேர்ந்த நேசரை நிவந்த நீழ்முடியன் அன்ற நேர்ந்த நேசரை கவர்ந்த வெங்கனை காக்கத்தல் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் கவர்ந்த வெங்கனை காக்கத்தல் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே அமலனார் தேவிராய் அடியார்க்கென்னை ஆட்படுத்த மந்தி பாய்வட வேங்கடமா மலை மந்தி பாய்வட வேங்கடமா மலை மந்தி பாய்வட வேங்கடமா மலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றார் அரங்கத்து அரவின் அணையான் வானவர்கள் சந்தி செய்ய நின்றார் அரங்கத்து அரவின் அணையான் அந்தி போல் நிறுத்த ஆடையும் மதன் மேல் அயனை படைத்தோர் எடு அந்தி போல் நிறுத்த ஆடையும் அதன் மேல் அயனை படைத்தோர் எடு உந்தி மேலதன்றோ அடியேன் என் உள்ளத்து இன்னுயிரே அந்தி
சத்துரமாமதில் சூழ் இலங்கை கிறைவன் தலைப்பத்து சத்துரமாமதில் சூழ் இலங்கை கிறைவன் தலைப்பத்து மதுரமாவணி
கவர
உண்ணன் உடல் கீண்ட அமரர்க்கரிய ஆதிபிரான் பரியனாகி வந்த உண்ணன் உடல் கீண்ட அமரர்க்கரிய ஆதிபிரான் அரங்கர்
இரண்டாம் நாள் நமக்கு ரொம்ப அற்புதமாக தொடங்கியிருக்கு. அடையாறு கூவத்திலேருந்து நம்மளை காவிரி கரைக்கு அப்படியே தத்ரூபமாக அழைச்சின்னு போயிருக்கா பத்மபிரியா. இங்கே அரங்கத்தில் நம்ம அனைவருமே வந்து நெத்தியில் கல்பட்டு ரத்தம் வழிஞ்சா போல் அந்த உணர்வை வந்து நமக்கு கடத்தியிருக்காங்க. அப்புறம் அரங்கனை போய் தரிசனம் பண்ண போது நாமளும் அங்கே ஸ்ரீரங்கத்தில் கருவறையில் ரங்கநாதரை தரிசனம் பண்ண அந்த உணர்வு அவ்வளவு தத்ரூபமாக அவங்களோட அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பாவம் அவ்வளோ அருமையாக இருந்தது பத்மபிரியா. நாட்டியத்தில் இன்னும் பல மேடைகளில் நீங்கள் நிகழ்ச்சி நடத்தி பல விருதுகள் பத்மபிரியாவுக்கு நிச்சயம் வரும். நாட்டிய பேரொழியாக அவங்க மலர்வாங்கள் என்பது நம்பிக்கை. ஒரு நேயர் விருப்பம் ரீதி முராரி அவர்களுக்கு என்னென்ன ராகத்தில் நீங்கள் பாடினீங்கன்னு ஒரு நேயர் கேட்டிருக்க, ஒரு ஆடியன்ஸ் நண்பர் சொல்லிவிடுங்க. அப்படியே முதல் 2 பாசுரம் வந்து ஹம்சநாதத்தில் இருந்தது. 3வது மந்திபாய் வந்து பிலஹரி ராகத்தில், சதுரமா மதில் சூழ் ரீதி கௌளை ராகத்தில். அதுக்கப்புறம் அந்த பாரமாய பறவினை வந்து ஒரு ஹிந்துஸ்தானி ராகத்தில், இதுக்கு முன்னாடி துண்ட வெண்பிரையன் வசந்தா ராகத்தில் இருந்தது. பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை வாரமாக்கி வைத்தான். எனக்கு வந்து அந்த லிரிக்ஸை முதல்ல பார்க்கறச்சே மியான் கி மல்ஹர் அப்படின்னு ஒரு ஹிந்துஸ்தானி ராகம் ஒன்று இருக்குது. அதாவது இதை நான் முதல் முறையாக ஹனுமான் சாலிசால சூக்ஷ்ம ரூபதரி சியஹிதிகாவா விகட் ரூபதரி லங்க ஜராவா அதில் தான் முதல் முறையாக நான் கேட்டேன். அந்த வார்த்தையை என்னை வாரமாக்கி வைத்தான் அப்படின்னு அந்த வார்த்தையை பார்க்கறச்சே எனக்கு அந்த நீத நீசா வாரமாக்கி வைத்தான் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணித்து. அதனால நான் அதை அந்த ராகத்தில் அமைச்சேன். அற்புதம் அற்புதம். மியான் கி மல்ஹர் முடிஞ்சு அடுத்தது வந்து கல்யாணி, கையினார் சூழி வந்து கல்யாணி ராகத்தில். கையினார் சூழி முடிஞ்சு ஆலமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய், அதே மாதிரி அந்த ஒரு பாலகனாய் ஆலமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய்னு பார்க்கறச்சே அதை மாண்டு ராகத்தில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிது. அதனால தான் ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் அந்த ஒரு சின்ன குழந்தையா கண்ணனை பார்க்கறது எனக்கு அந்த உணர்வு வந்ததுனால அதில் அமைச்சேன். அதுக்கப்புறம் தர்பாரி கனடா ராகத்தில் இருந்தது. அதுக்கு முந்தினது தர்பாரி கனடா. கடைசியாக சாரங்கன் அப்படிங்கிறதுனால பிருந்தாவன சாரங்கால கடைசியாக பாடி முடிச்சேன். அருமை அருமை. முகுந்தன் சாம்ராஜ் இன்னைக்கு வயலினில் ஒரு சாம்ராஜ்யமே நடத்தினார். அவ்வளவு அற்புதமாக வாசிச்சார். அண்ட் அவர் வயலின் வாசிக்கிற போது இவர்கள் ரீதி வந்து அவர்களை பார்த்து ஒரு என்கரேஜ் பண்ணி அவ்வளோ அருமையாக இருந்தது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. முகுந்தன் சாம்ராஜ் வயலினில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள வேண்டுமாய் நம்ம பிரார்த்திப்போம். மிருதங்கம் சூர்யா நம்பீசன் அவ்வளவு அருமையாக இந்த பாட்டுக்கு அனுசரணையாக இந்த நடனத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பாவங்கள் உணர்ச்சிகள் கெடாமல் அற்புதமாக வாசிச்சார் முகுந்தன் சூர்யா நம்பீசன். அவர்களுக்கும் நமது வாழ்த்துக்கள். இசையமைப்பு நட்டுவாங்கம் ரீதி முராரி, மீண்டும் அவருக்கு நன்றி. நேற்று பத்மபிரியாவோட நடன ஆசிரியர், நடன குரு திருமதி ஜெயந்தி சுப்பிரமணியம் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள். இன்று அவரது மகள் வந்திருக்கிறார். அவர் பெயர் சுமித்ரா அவர்கள் வந்திருக்கிறார். கௌரவிக்கணுமா? ரைட். அவர்கள் வருகைக்கு மிக்க நன்றி. இப்போது நமது கலைஞர்களை திருமதி வல்லபா ஸ்ரீனிவாசனும் திரு ஸ்ரீனிவாசன் VK ஸ்ரீனிவாசன் அவர்கள் கௌரவிப்பார்கள். தட்டு புலவருக்கா? தங்கத்தட்டு. முதலில் வயலின் சாம்ராஜ்யத்தை நடத்திய சாம்ராஜ் அவர்கள். சரி, யார் வேணாலும் வாங்க. சரி வாங்க. சரி, ரீதி முராரி அவர்கள் வருகிறார்கள்.
அடுத்தபடியாக சூர்யா நம்பீசன், மிருதங்க கலைஞர். முகுந்த் சாம்ராஜ். இன்றைய விழா நாயகி பத்மபிரியா பத்ரி அவர்களுக்கு. அனைவருக்கும் தெரிந்திருக்கும், பத்மபிரியா நமது தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் நிறுவனர்களுள் ஒருவரான நமது பத்ரி சேஷாத்ரியின் மகள். பத்ரி அவர்கள் பத்மபிரியாவின் தந்தை இன்று முதல், என்றுமே, பட் இன்று முதல் அப்பா அவ்வாறு அழைக்கப்படுகிறார்.